வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட் வியூ டூரிசம் ஃபேமிலி. அந்த படத்துடைய ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சசிகுமார், சிம்ரன் அவங்க 2 பசங்க இலங்கையில் ஏற்படுற அந்த பண மதிப்பீட்டினால ஏற்படுற கஷ்டம், கடன் பிரச்சனை, இதனால இலங்கையை விட்டு திருட்டு படகுன்னு அந்த படகு ஏறி ராமேஸ்வரத்துக்கு வந்து இறங்குறாங்க. முள்ளி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? ஆல்ரெடி இங்கே தமிழ்நாட்டில் சிம்ரனுடைய அண்ணனாக யோகி பாபு இருக்கார். அவருடைய உதவினால் இங்கே வந்து இறங்குறாங்க. ஆனால் இறங்கின உடனே ஒரு 4 போலீஸ் இவங்களை சுற்றி வளைக்கிறாங்க. அங்கே நில்லுங்க, வழி மாறி வந்துட்டோம் சார். அவங்ககிட்ட ஒரு மாதிரி இலக்கத்தை சம்பாதிச்சு, கருணையை சம்பாதிச்சு, அது மூலமாக தப்பிக்கிறாங்க. ராம் திலக்கு அந்த போலீஸ்காரர் வராது. அங்கேருந்து சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு இல்லத்தில் குடியேறுறாங்க. சார், நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சசிகுமார் தன்னுடைய கருணை மற்றவங்கிட்ட பழகிற விதத்தை காட்டுறதுனால அவங்க எல்லா கூடயும் மிக நெருக்கமாக வராங்க. இதே நேரத்தில் ராமேஸ்வரம் பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அந்த பாம்பு பிளாஸ்ட்னால ராம் திலக்கு இந்த ஃபேமிலி மேலே சந்தேகப்படுறாரு. ஸோ அந்த ஃபேமிலியை ட்ரேஸ் பண்ணி அவர் சென்னைக்கு வந்து இந்த ஃபேமிலியை ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிக்கும்போது அங்கே இவங்க கூட இருக்கிற அந்த மற்ற சுற்றி இருக்கிறவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அதுதான் கதையுடைய ட்விஸ்ட்டு அண்ட் டர்னிங் பாயிண்ட்டு. இந்த படத்தில் முழு கதையும் தன் தோளில் சசிகுமார் சுமந்திருக்காரு. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. சிம்ரனும் அவங்களுடைய நடிப்பு முதிர்ச்சினால தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சரியாகவே பண்ணியிருக்காங்க. 2 பசங்களும் அருமையாக பண்ணியிருக்காங்க. பக்ஸு அவருடைய ஒய்ஃபு அவருடைய பொண்ணாக வரவங்களும் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட கேரக்டரை பொண்ணு நடிச்சிருக்காங்க. பக்ஸுடைய பொண்ணுக்கும் சசிகுமார் பையனுக்கும் ஏற்படுற அந்த லவ் ப்ரப்போசல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் படத்தை ஒரு முறை பார்க்கலாம். படத்தை இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சாம் செல்டன் அவருடைய மியூசிக்கு. தேவையான இடத்துல மட்டும் பாட்டை வந்து போட்டு அதுக்கான விஷயங்களை படத்தில் பார்க்க கொடுத்துருக்காரு. மற்றபடி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து கதை போகிறதுனால கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குது. அதெல்லாம் கதையில் நிறைய நம்பகமான தன்மையும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. சப்ஸ்கிரைப் மீ, ஷேர் மீ. தேங்க்யூ.